உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பண்ணாதீங்கம்மா, வேண்டாம்மா, காலத்தொட்டு கேட்டுக்கிறோம்மா. ஏம்மா ஸ்கூலை போய் மூடுறீங்க? ஸ்கூலை வேண்டாம்மா, மக்கள் பண்றோம்மா, பாவம்மா, பாவம்மா. ஏழை பிள்ளைங்களை படிக்க விடுங்கம்மா, படிக்க விடுங்கம்மா, ஏழை பிள்ளைங்களை படிக்க விடுங்க. நீங்க வந்து நான் பாருங்கம்மா, இப்ப நீலா ஸ்ரீதம் நீங்க தான் வித்துருக்கிறீங்க. அம்மா இன்னொன்று சொல்லுது, 1வது இருந்து 12வது வரைக்கும் இப்படி வித்துட்டீங்க. என்ன ஒரு நோக்கம்? அம்மா இருங்கம்மா, நான் காலை தொட்டு கேட்டுக்கிறேன். ஆமா, நான் ஒரு பண்ணாதீங்கம்மா, வேண்டாம்மா, காலை தொட்டு கேட்டுக்கிறோம்மா. ஏம்மா ஸ்கூலை போய் மூடுறீங்க? ஸ்கூலை வேண்டாம்மா, மக்கள் பண்றோம்மா. சேலம் சூரமங்கலம் அருகே தனியார் பள்ளியை மூடி விடுவார்களோ என அச்சம் கருதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். நமது செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, வணக்கம். இந்த சாலை மறியல் போராட்டத்தினுடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த தனியார் பள்ளி விளையாட்டு மைதானம் விற்கப்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டடங்கள் வேறு ஒரு நபருக்கு விற்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு பள்ளியின் நுழைவாயில் முன்பு பள்ளி கட்டடத்தை விற்கக்கூடாது, இதே பெயரில் இந்த இடத்தில் இயங்க வேண்டும், தங்கள் குழந்தைகள் கல்வி வீணாகிவிடும் என்று கூறி முற்றுகையிட்டனர். அப்போது இதனை அறிந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்திற்கு வந்தார். பள்ளி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து பள்ளி தாளாளரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது திடீரென்று சட்டமன்ற உறுப்பினர் காலில் விழுந்து மன்றாடி கேட்டுகிறேன் என்று போராடி பேசினார். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை உடன்படாததால் சேலம் இரும்பாலை பிரதான சாலையான புதுரோடு பகுதியில் பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டது. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல் இந்த மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் பள்ளியில் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு அமர்ந்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.